ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இதுதான் கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, பச்சரிசி, சிகப்பு அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் குதிரைவாலி, திணை எல்லாம் கலந்து வச்சுருக்கிறது, நடுவில் வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சிடணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மார்பிள்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹை இன் ஃபைபர், அதே மாதிரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் இந்த ரைஸ். அதே மாதிரி சுகர் லெவல் அதையுமே வந்து ரொம்ப நல்லா பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். 8 மணி நேரம் நான் மேக்ஸிமம் கண்டிப்பாக ஊற வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் கம்மி குவான்டிட்டியில் போட்டு மிக்சியில் வீட்டிலேயே அரைச்சிக்கிறதுங்க. நான் கடையிலலாம் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் பின்ன நைட்டு ஆகிற அளவுக்கு தான் நான் போடுறது. ஜாஸ்தி போட்டு ஸ்டோரும் பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை 2மே எல்லாரோட ஃபேவரட் ஆகிடுச்சு. இனிஷியலாக ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் இதை ட்ரை பண்ணும்போது கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணது கருப்பு கவுனி அரிசியை. அது வந்து பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன், பிடிக்குமோ இல்லையோன்னுட்டு. பட் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இட்லி ரொம்ப ஃபேவரெட். இட்லி, சாம்பார், கார சட்னி, புதினா சட்னி இதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் இன்றைக்கி என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் புதினா செய்யலை. கத்திரிக்காய், பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கடையல் மாதிரி பண்ணிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து என்னால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி. இது பார்த்திங்கனாக்கா தோசை இந்த மாதிரி வார்த்து எடுத்துக்கணும். பசங்களுக்கு நெய் போடுவேன். நான் ரொம்ப நெய் சேர்த்துக்கிறதில்ல. ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க இல்லை டயட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஆயில் கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.